அத்தியாயம் 15. வானசாஸ்திரி. சேர நாட்டு வரலாற்றில் களபிரர் விளைவித்த சரித்திர இரவு மறைந்தது. பொழுது புலர்ந்த காலத்தில், அதாவது சுமார் கிபி 800வது ஆண்டில், மகோதயபுரம் என்றும் மகோதய பட்டணம் என்றும் கோட்டை என்றும் பல பெயர்களால் அழைக்கப்பட்ட திருவஞ்சி குலத்தில் இரண்டாவது சேர சாம்ராஜ்யத்திற்கு வித்திட்ட குலசேகரவர்மன் என்ற குலசேகர ஆழ்வாரின் பேரனும் ராஜசேகரவர்மன் குமாரனும் கிபி 844ஆம் ஆண்டில் சேர சக்கரவர்த்தியாக முடிசூட்டிக் கொண்டவனும் மகாவீரனும் பாட்டன் வைணவனானாலும் பெரும் சிவபக்தனாக மாறியவனும் ஒல்லியான சிவந்த மேனியுடனும் நல்ல உயரத்துடனும் நம்பூதிரிகளைப் போல் முன்குடிமி வைத்துக் கொண்டவனும் கருத்த தலைமயிரினிடையே ஓரிரு நரைகள் தென்பட்டாலும் வாலிபம் மாறாத முகத்துடனும் தோற்றமளித்த தானுரவியின் மூன்றாவது கேள்வியாலும் அதையடித்த அறிவிப்பாலும் நிலைகுலைந்து போன இதயகுமாரன் சில வினாடிகள் தனது விழிகளை நிலத்தில் பதியவிட்டான். மாரவேலின் பதக்கத்தை கண்டதும் சேரமாமன்னன் கண்களில் தோன்றிய தீங்கிழைத்தவனை தீர்த்து கட்டி விடுவதாக கூறிய போது குரலில் தெரிந்த உக்கிர ஒளியும் இதயகுமாரனை திக்குமுக்காட வைக்கவே அவன் அதுவரை செய்யாத குற்றத்தை செய்ய முயன்றான். அதாவது பொய் சொல்லுவதென முடிவு கட்டினான். சேர மன்னனுக்கு இருந்த வேகத்தில் மாரவேலை குத்தியது இளையவேல் என்று சொன்னால் இளையவேலின் உயிர் அரை சக்கரம் பெறாதென்பதை உணர்ந்திருந்தாலும் இளையவேலை கொல்லக்கூடாதென மாரவேல் வேண்டிக் கொண்டிருந்ததாலும் பொய் சொல்லுவதை தவிர வேறு வழியில்லை என்பதை புரிந்து கொண்ட இதயகுமாரன் நிலத்தை நோக்கிய வண்ணமே சொன்னான், மாரவேலின் உடல்நிலை சரியில்லை என்று. அந்த பதிலை பற்றி அக்கறை காட்டாத சேரர் பெருமான், அதை கேட்கவில்லை உன்னை, அவருக்கு தீங்கிழைத்தது யார் என்று கேட்டேன் என்று வினவினான். யாரும் தீங்கிழைக்கவில்லை என்று இதயகுமாரன் பதில் சொன்னான், தன்னை சமாளித்துக் கொண்டு சக்கரவர்த்தியை ஏறெடுத்து நோக்கி. பின் எதற்காக இந்த பதக்கத்தை உன்னிடம் கொடுத்து அனுப்பினார் என்று விசாரித்த சேரமா மன்னன் இதயகுமாரனை அருகில் வரும்படி செய்தி செய்தான். இதயகுமாரன் மெல்ல நடந்த சக்கரவர்த்தியை அணுகியதும் சக்கரவர்த்தி தனது கச்சையில் இருந்த மாரவேல் பதக்கத்தை எடுத்து அதையும் தனது மார்பில் தொங்கிக் கொண்டிருந்த பதக்கத்தையும் அக்கம் பக்கமாக வைத்து, இதயகுமாரா, இப்பொழுது இந்த இரண்டையும் பார் என்று காட்டினார். இதயகுமாரன் இரண்டையும் ஊன்றி கவனித்தான். சில வினாடிகள். இரண்டும் ஒரே அச்சில் வார்த்த மாதிரி இருக்கிறது என்று பிரமிப்புடன் சொன்னான். அக்கம் பக்கத்தில் வைக்கப்பட்ட இரண்டு பதக்கங்களிலும் உள்ள கற்களின் ஜுவாலை குறுக்கும் நெடுக்கும் பாய்ந்து பெரும் பிரேமையை ஊட்டியதால் மேலும் அவற்றை பார்த்து கொண்டே இருந்தான் இதயகுமாரன் பல வினாடிகள். அவன் காட்டிய பிரேமையால் மீண்டும் தானுரவியின் இதழ்களில் இளநகை அரும்பியது. இவை சேரர்களின் பரம்பரை சொத்து. என் பாட்டனார் காலத்தில் செய்யப்பட்டவை. இம்மாதிரி பதக்கங்கள் 3ஐ செய்தார் என்று குறிப்பிட்டான் தானுரவி. 3? இதயகுமாரன் கேள்வியில் வியப்பு ஒலித்தது. 3வது எங்கே என்ற கேள்வியும் அதில் மறைமுகமாக ஊடுருவி நின்றது. ஆம், 3 தான். ஒன்று என் பாட்டனாரால் பெரிய பெருமாளுக்கு சமர்ப்பிக்கப்பட்டது. மற்ற 2ம் பெருமாள் திருவடியில் சமர்ப்பிக்கப்பட்டு எடுத்து வரப்பட்டது. அவற்றை என் தந்தை எங்கள் குலதன பெட்டியில் வைத்திருந்தார். அவர் கடைசி காலத்தில் ஒன்றை என் கழுத்தில் போட்டார், இன்னொன்றை நான் மாரவேலுக்கு கொடுத்தேன், ஒரு ஒப்பந்தத்தின் பேரில் என்ற சேர மன்னன் வாசகத்தை முடிக்கவில்லை. ஒப்பந்தமா? இதயகுமாரன் வினவினான். ஒப்பந்தத்தை ஊகித்தாலும் ஊர்ஜிதம் செய்து கொள்ள. ஆம், எங்கள் இருவரில் ஒருவருக்கு ஆபத்து நேர்ந்தால் இன்னொருவரிடம் அதை அனுப்பிவிட வேண்டும் என்பது ஒப்பந்தம். ஏன்? சேரர் குலதனம் வேறொருவரிடம் போகக்கூடாது. அப்படியானால் மாரவேல் சேரர் குலமா? ஒரு வகையில் அப்படியும் வைத்துக் கொள்ளலாம். அடுத்து ஏதோ கேட்க போன இதயகுமாரனை கையசைப்பினால் தடுத்த சக்கரவர்த்தி தானுரவி, அது ஒரு பெரிய கதை, பின்னால் பேசிக்கொள்வோம் வாயினுடன் என்று கூறி உள்ளே செல்ல திரும்பியவரை தடுத்த இதயகுமாரன், சேரர் பெருமானை என்னை பெயர் சொல்லி அழைத்தீர்கள் என்று மெல்ல பேசினான். ஆம், அழைத்தேன். அதனால் என்ன? உன் பெயர் அதுதானே என்று சக்கரவர்த்தி கேட்டார். உள்ளே செல்ல முயன்றவர் சற்று நின்று திரும்பி, என்னை இதற்கு முன் பார்த்ததில்லை, நீங்கள் பார்த்ததில்லை. அதனால் பார்த்துதான் யார் யார் எது எது என்று அறிந்து கொள்ள வேண்டுமானால் நாட்டை ஆள்பவனுக்கு ஒரு ஆயுட்காலம் போதாது. வேறு எப்படி? வழிகள் பல இருக்கின்றன. சோழ நாட்டில் ஒரு பெரிய வீரன், துணிவிலும் செயலிலும் நிகரற்றவன், அழகிகளை எல்லாம் பார்த்த மாத்திரத்தில் இழகச் செய்பவன், அவனை பற்றிய விவரங்களை அறியாமல் இருக்க முடியுமா என்ற தானுரவி, இதயகுமாரா, நீ கூட சிந்திக்கலாம். இத்தனை தெரிந்த சேர மன்னனுக்கு தனது 2வது தலைநகர் சோழ வீரர்களால் நிரப்பப்பட்டதும்
திடீரென கைப்பற்றப்பட்டதும் தெரியாதிருந்தது எப்படி என்று. எதற்கும் காரணம் உண்டு. என் அறியாமையாலோ பலவீனத்தாலோ விஜயாளியன் கரூர் வஞ்சியை பிடித்து விட்டதாக நினைக்க வேண்டாம் என்றும் சொன்னான். அத்துடன் திரும்பி நடந்தான் உட்புறமாக. இதயகுமாரன் ஒரு வினாடி இளையவேளை திரும்பி நோக்கினான். அந்த சமயத்தில் இளையவேளின் முகத்தில் அச்சமில்லை, இகழ்ச்சியே நின்றது. அதனால் சற்று பொறுமையை இழந்தாலும் சினத்தை அடக்கிக் கொண்டு சேரமானை தொடர்ந்தான் இதயகுமாரன். 2-3 கட்டுகளை தாண்டி சென்ற சேரமான் கடைசியில் பிரம்மாண்டமான ஒரு அறை வாயிலுக்கு வந்தான். சேரமான் வந்த இடங்களில் எல்லாம் காவல் பலமாயிருந்ததையும் ஒவ்வொரு கட்டு தாண்டும் போதும் சேரமானுக்கு மட்டுமின்றி தனக்கும் காவலர் தலை வழங்கியதையும் கண்ட இதயகுமாரன் அந்த மாளிகை விருந்து மாளிகை மட்டுமின்றி சேரனின் பல அலுவல்களுக்கு அந்தரங்க மாளிகையும் கூட என்பதை புரிந்து கொண்டான். அந்த உணர்வின் விளைவாக மௌனமாகவே மன்னனை தொடர்ந்து இதயகுமாரன் ஒரு அறை வாயிலில் மன்னன் நின்றதும் தானும் நின்றான். மன்னன் சில வினாடிகள் அந்த அறை வாயிலேயே நின்றிருந்து விட்டு பிறகு மெல்ல கதவை தட்டினான் வலது கையால். யாரது என்று உள்ளிருந்து வந்தது ஒரு கேள்வி அதிகார குரலில். தானுரவி என்று சேர மன்னன் மிகுந்த பணிவுடன் பதிலளித்தான். வரலாம் என்று அனுமதி குரல் ஒலித்தது. தானுரவி வாயை மூடிக்கொண்டு தன்னை தொடரும்படி இதயகுமாரனுக்கு சைகை செய்துவிட்டு தனது பாதுகைகளை வெளியே விட்டு அந்த அறை கதவை திறந்து உள்ளே நுழைந்தான் மெல்லடி வைத்து. இதயகுமாரனுக்கு பாதக்குரடு ஏதும் இல்லாததால் சேர மன்னனை பின்பற்றி உள்ளே சென்றவன் திகைத்து பல வினாடிகள் பயபக்தியுடன் நின்றான் சிலை போட. அந்த அறை மிக விசாலமாய் இருந்தது. வினோதமும் விபரீதமுமான பல சித்திரங்கள் அந்த அறையின் சுவர்களை அலங்கரித்தன. அந்த அறையின் ஒரு மூலையில் அமைக்கப்பட்டிருந்த பெரும் மேடையில் வாலிப வயதை சிறிதே தாண்டிய ஒருவர் உட்கார்ந்திருந்தார். அவர் முகத்தில் கோபி சந்தனம் ஒன்று மிக அழகாக தீட்டப்பட்டிருந்தது. அந்த மேடைக்கு மேலே தெரிந்த 3 துவாரங்களிலிருந்து வந்த விடியற்கால வெளிச்சம் 3 பட்டைகளாக மேடையில் விழுந்திருந்தது. அந்த 3க்கும் நடுவே அமர்ந்திருந்த அந்த மனிதர் உள்ளே வந்த சேரமானை ஒருமுறை பார்த்துவிட்டு மீண்டும் கையில் இருந்த ஓலைக்கட்டில் கவனத்தை செலுத்தினார். பிறகு எழுந்திருந்து தளத்தின் ஒரு துவாரத்தின் மூலம் மேலே நோக்கினார். இதயகுமாரன் மெல்ல மன்னனை அணுகினான். அவன் தன்னை அணுகியதை உணர்ந்த மன்னன் அவன் கையை பிடித்து அழுத்தி ஏதும் பேச வேண்டாம் என்று குறிப்பு காட்டினான். அதனால் மீண்டும் ஊமையாகிவிட்ட இதயகுமாரன் விந்தை கண்களுடன் அந்த மனிதரை பார்த்து கொண்டிருந்தான். சுமார் அரை நாழிகை நேரத்திற்கு பிறகு எதிரே நின்ற இருவரையும் நோக்கி அந்த மனிதர் இதயகுமாரனை கண்டதும் புன்முறுவல் கொண்டார். இவன் காலில் சூரிய ரேகை இருக்கிறது, பெரிய சாம்ராஜ்யம் ஒன்றை நிறுவ இவன் உதவுவான் என்றார் மிக அமைதியான குரலில். அன்று வரை தன் காலை பார்க்காத இதயகுமாரன் அந்த மனிதர் சொன்னதை கேட்டதும் கரை கடந்த ஆச்சரியத்தை அடைந்தான். அந்த ஆச்சரியம் பூர்த்தியாகும் முன்பு அந்த மனிதர் முன்பு சேரமான் மண்டியிடவே இதயகுமாரனும் மண்டியிட்டு அவரை வணங்கினான். அந்த மனிதர் மேடையில் இருந்து இறங்கி வந்து இருவர் தலை மீதும் தனது வலது கையை வைத்து ஆசீர்வதித்து எழுந்திருங்கள் என்று அனுமதிக்கவே இருவரும் எழுந்து நின்றனர். அந்த மனிதர் அவர்களை ஆசீர்வதித்து விட்டு மீண்டும் தனது மேடையை அடைந்தார். அந்த சமயத்தில் மிகுந்த மரியாதையுடனும் மெதுவான குரலிலும் சேரமான் அந்த மனிதர் யார் என்பதை இதயகுமாரனிடம் சொன்னான். இதயகுமாரா, இப்பொழுது நீ இந்த சகாப்தத்தின் மிகப்பெரிய தபஸ்வியும் வானசாஸ்திரியுமான சங்கரநாராயணன் முன்னிலையில் நிற்கும் பாக்கியத்தை பெற்றிருக்கிறாய். இவர் முக்காலமும் அறிந்தவர். என் பாட்டனார் வைணவ ஆழ்வாராயினும் சங்கரநாராயண பட்டரின் உபதேசத்தால் நான் சைவத்தை கடைபிடித்தேன். லகு பாஸ்கரியா என்ற மகத்தான வானசாஸ்திரத்தை எழுதியவர் இவர்தான், என் குருநாதர் என்று விளக்கினான் தானுரவி. அந்த சமயத்தில் மேடை மீது இருந்த வானசாஸ்திரி இதயகுமாரனை நோக்கி, திரிவேணியில் நீராடிவா, இன்று ஹோமம் இருக்கிறது என்று கூறினார். அவர் கட்டளைப்படி நடக்க சேரமான் கண்களை காட்டியதால் இதயகுமாரன் மெல்ல பின்னடைந்து அரைக்கதவை நோக்கி சென்றான். அரைக்கதவை அவன் அடைந்ததும் கதவு தானாக திறந்தது. வாயிற்படியை தாண்டி சென்ற இதயகுமாரன் தனக்கு பின்னால் சாத்திக் கொண்ட கதவை பார்த்தான். அங்கு காவல் புரிந்த காவலரை பார்த்தான். காவலர் யாரும் இல்லை, அந்தர்த்தனமாகி விட்டனர். உள்ளிருந்து ஏதோ சக்கரம் சுழல்வது போலும் தடதடவென்று உருளைகள் தள்ளப்படுவது போலும் ஒலிகள் கேட்டன. அந்த சமயத்தில் இளையவேலும் அங்கு வந்து சேர்ந்தான். அவன் போக்கு அடியோடு மாறி இருந்தது. இதயகுமாரனுக்கு தலை வணங்கி, இப்படி வாருங்கள், திருமுக்கூடலுக்கு செல்வோம் என்று வழிகாட்டி நடந்தான் இளையவேல். இதயகுமாரன் அவனை தொடர்ந்தான் பலத்த சிந்தனையுடன். அத்தியாயம் 15 நிறைவுற்றது. நன்றி, வணக்கம்.